அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் பாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. எங்கள் அன்பு வானகத் தந்தையே இறைவா, மனிதர் அனைவரும் நிறைவான வாழ்வு பெற வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். அன்பும் உறவும் ஒன்றிப்பும் நீதியும் நேர்மையும் உண்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த உலகம் வாழ வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். இந்த உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பணியாளர்களாக அந்தந்த காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்களை பணியாளர்களை நீர் அழைத்து அனுப்பி கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் இந்த காலகட்டத்தில் மனித இனத்தை வழிநடத்துவதற்கான ஒரு அருமையான தலைவராக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கத்தோலிக்க சமயத்தினுடைய தலைவர் என்கின்ற அந்த குறுகிய வட்டத்தை கடந்து மனிதநேயமிக்கவர் என்கின்ற ஒரு உணர்வை தன்னுடைய எளிமையான வாழ்வின் வழியாகவும் வலிமையான உரைகளின் வழியாகவும் எடுத்து கூறி இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் உறைந்திருக்கிற இந்த அருமையான தலைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தன்னுடைய வாழ்வையே நம் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக விட்டு சென்றிருக்கிறார். எளிமை, மனிதநேய அணுகுமுறை, ஏழைகள் பால் பற்று, ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள்,
முதியவர்கள், நோயாளிகள், புலம்பெயர்ந்தோர், இன்னும் அதையும் கடந்து இயற்கையை பாதுகாக்கிற முறை என்று மனித இனம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். இந்த அருமையான தந்தைக்காக நாங்கள் மக்கள் நன்றி கூறுகிறோம். அவர் வழியாக நீர் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிற இந்த அருமையான வாழ்வுக்கான பண்புகளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி கூறுகிறோம். அவர்களுடைய இறப்பு இன்றைக்கு உலகம் முழுவதற்குமான ஒரு மாபெரும் இழப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். அன்பு தந்தை இறைவா, அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கிற இந்த வேளையில் அவர்களுடைய வாழ்வை எங்கள் வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொள்வதற்கான மனநிலை எங்களுக்கு கொடுத்துள்ளோம். அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிற இந்த புகழ் வணக்க அஞ்சலி என்பது ஏதோ ஒரு பேச்சளவில் சொல்லளவில் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கிற நாங்கள் நிலையான அஞ்சலி என்பது அவர் எங்களுக்கு தங்கள் வாழ்வினால் சுட்டி காட்டிய இந்த நற்பண்புகளை எங்கள் வாழ்விலை கடைபிடித்து நடப்பதற்கான ஆற்றலை கொடுப்பதாக. இவ்வாறு அவருடைய வாழ்வை பின்பற்றி இன்றைக்கு உலக அமைதி, மனிதநேயம், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகிய இந்த நற்பண்புகளை நாங்களும் கடைபிடித்து எல்லாருக்கும் எடுத்து காட்டுகிற மிகச்சிறந்த ஒரு வாழ்வாக எங்கள் வாழ்வையும் மாற்றி அமைத்து கொள்வதற்கான ஆற்றலையும் இவர்கள் வாழ்வு எங்களுக்கு தருவதாக. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்கள், மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற சான்றோர்கள், சகோதரிகள், சகோதரர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம் முன்னெடுக்கின்ற இறைப்பதம் அடைந்த கத்தோலிக்க திரு அவை தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் பெருமகனாருக்கு புகழ் வணக்க கூட்டம் நடத்த வேண்டும், நடத்தப் போகிறோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியோடு இத்தகைய நிகழ்ச்சி நடத்தப்படுவது அவசியம், அதில் நான் கலந்து கொள்ளுகிறேன் என்று மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஒவ்வொருவரும் கூறினார்கள். அத்தகையதொரு பற்றும் பாசமும் திருத்தந்தையின் மீது எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். அந்த உணர்வின் அடிப்படையில்தான் இந்த அரங்கம் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஒன்றிப்பின் உணர்வு இந்த அரங்கில் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. பல்சமய நல்லுறவு என்கிற உணர்வு இந்த அரங்கில் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பல திருச்சபைகளை சேர்ந்த பெரியோர்களும் மக்களும், பல சமயங்களை சார்ந்த
பெரியோர்களும் மக்களும் இங்கே கூடியிருக்கிறோம். நல்ல உணர்வுகளால் திருத்தந்தை அவர்கள் மீது கொண்ட உண்மையான பற்றின் காரணமாக நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய வரவேற்பு உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். திருத்தந்தை அவர்கள் இறந்த பிறகு அவருடைய இறப்பு செய்தியை ஊடகங்கள் அறிவித்தன. அவருடைய நற்பண்புகளை உலகமெங்கும் தலைவர்களும் மக்களும் மேலும் மேலும் அறிந்து கொள்ளுகிறார்கள், பாராட்டி வருகின்றார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், இன்னும் சொல்லப்படாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு சிறு குழந்தை அவருடைய தலையில் இருக்கின்ற தொப்பியை எடுத்து விளையாடுவதை அவர் அனுமதிக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய அரியணையிலே சாதாரண ஒரு விளையாட்டு சிறுவன் போய் அமர்ந்து கொள்வதை அன்போடு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். தென் சூடான் நாட்டினுடைய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் அவரை சந்திக்க வந்த பொழுது காலிலே விழுந்து வணங்கி அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறார், உங்களுடைய நாட்டில் தயவு செய்து தொடர்ந்து அமைதியை நிலைநாட்டுங்கள், மீண்டும் உள்நாட்டு போரை தொடங்கி விடாதீர்கள் என்று காலில் விழுந்து கும்பிட்டு அவர்களை பார்த்து கெஞ்சி மன்றாடினார். அவர் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஊடகங்களிலும் மற்ற இடங்களிலும் சொல்லப்படாத ஒன்றை நான் பதிவு செய்து விடைபெற விரும்புகின்றேன். அண்மையில் அவர்கள் தொடங்கிய ஒரு மிகப்பெரிய திட்டம் என்ன என்று சொன்னால், சினட் ஆஃப் பிஷப்ஸ், ஆயர்களின் மாமன்றம், உலக அளவிலான ஆயர்கள் மாமன்றம். வழக்கமாக நம்முடைய ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களை போன்ற உலகமெங்கும் இருக்கின்ற ஆயர்களுடைய பிரதிநிதிகள் சென்று பேசி முடிவுகளை எடுத்து செயல்படுத்துகின்ற முறைதான் பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினார்கள். ஆயர்கள் மாமன்றம் என்பது மக்களுடைய நலனுக்காக இருக்கிறது. எனவே மக்களுடைய கருத்துக்களை முதலில் அறிந்து கொண்டு அதன் பிறகு நாம் பேசுவோம், அதன் பிறகு முடிவுகளை எடுப்போம் என்று சொல்லி உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். எல்லா மக்கள் என்று சொன்னால் அங்குதான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமல்ல. அவர் கத்தோலிக்க சமயத்தினுடைய தலைவர் என்பது உண்மைதான். ஆனால் கத்தோலிக்க சமயத்திற்கு மட்டும் நாம் பொறுப்பு அல்ல. உலக மாந்தர் அனைவரையும் அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். எனவே உலக மாந்தர் அனைவரிடமும் கருத்து கேளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கத்தோலிக்கருடைய கருத்தை கேளுங்கள். அதிலும் பின்தங்கியவர்கள், கோவிலுக்கே வராதவர்கள், இதுவரை நம்முடைய பணிகளை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் அழைத்து கேளுங்கள். அதன் பிறகு மற்ற திரு அவைகளை, திருச்சபைகளை சார்ந்த அன்பர்களிடமும் கருத்துக்களை கேளுங்கள். திருச்சபை எப்படி செயல்பட வேண்டும், என்ன பணியை ஆற்ற வேண்டும் என்பது குறித்து அவர்களிடம் கேளுங்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமியரிடம் கேளுங்கள், இந்துக்களிடம் கேளுங்கள், புத்தர் சமயத்தவரிடம், சீக்கியர்களிடம் கேளுங்கள். எல்லா சமயத்தவரிடமும் கருத்துக்களை கேளுங்கள். அது மட்டுமல்ல, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களிடமும் கேளுங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது அவர்களுடைய இன்றைய நிலைப்பாடு. ஆனால் மனிதநேய சிந்தனைகள் அவர்களிடமும் இருக்கும். கடவுள் எல்லார் வழியாகவும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவருடைய குரல் யார் வழியாக ஒலிக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. எனவே எல்லாருடைய கருத்துக்களையும் கேளுங்கள். கடவுளுடைய குரல் எங்கிருந்து வரும் என்பதை நாம் கண்டுபிடிக்க அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஹோம்ஒர்க்கை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அதை நாங்கள் செய்தோம், இயன்ற வரை செய்தோம். அந்த கருத்துக்களை எல்லாம் அங்கே கொண்டு போய் திருத்தந்தை அவருடைய தலைமையில் வட்ட வட்டமாக அமர்ந்து ஆயர்கள் எல்லாம் ரோமையிலே இந்த கருத்துக்களை சிந்தித்தார்கள். திருச்சி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற கருத்து அங்கே எதிரொலித்தது. திருப்பூர் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற கருத்து அங்கே எதிரொலித்தது. ஜெர்மானியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அமெரிக்கர்கள், இத்தாலியர்கள், பிலிப்பைன்ஸ், எந்த நாட்டை சார்ந்த மக்கள் கருத்தை, அனைத்து கருத்துக்களும் அங்கே போயின. அதையெல்லாம் தொகுத்து மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி திரும்பவும் ஒரு சுற்றுக்கு கலந்துரையாடலுக்கு அனுப்பி அதை பற்றிய ஒரு இறுதி சிந்தனையை அவர்கள் வழங்கினார்கள். அதோடு முடிந்து விட்டது என்று இல்லை. இன்னும் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அதை பற்றி இன்னும் கூர்மையாக நாம் சிந்திப்போம், செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு திட்டத்தையும் அறிவித்துவிட்டு அவர்கள் தன்னுடைய இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றார்கள். திருத்தந்தை அவர்களுடைய பண்புகளை போற்றுகின்ற அதே வேளையில் அவர் யார் என்பதற்கான கண்டுபிடிப்பதற்கான ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு தருணம்
இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தை அவர் நடத்திய விதம். திருச்சபை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று செய்து காண்பித்து விட்டார். போதிப்பவர்கள் அல்ல, செய்து காண்பிப்பவர்கள் எனக்கு தேவை, நமக்கு தேவை என்று அறைகூவல் விடுத்தவர் போதிப்பதோடு நின்று விடாமல் செய்து காண்பித்தார்கள். மற்ற சமயத்தவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, கிறிஸ்தவ சமயத்தை பற்றி உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம். நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸை பார்த்து ஒரு கிறிஸ்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரான்சிஸ் எப்படி வாழ்ந்தாரோ அதுதான் கிறிஸ்தவம். அவர்தான் சிறந்த கிறிஸ்தவர். அவருடைய மாதிரியை பின்பற்றுபவர்கள் தான் சிறந்த கிறிஸ்தவர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். மனிதன் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்றெல்லாம் பாட்டு எழுதுகிறார்கள். மனிதன் என்பவன் மோசமானவன் அல்ல. எந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசுவை போல திருத்தந்தை பிரான்சிஸும் செய்து காண்பித்தார். அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை. அதை அடுத்து பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சொல்லப் போகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை, சிறந்த கிறிஸ்தவரை, சிறந்த தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். முழுமையாக இழந்து விடவில்லை. அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற நினைவுகள், அவருடைய கொள்கைகள், அவருடைய முன்மாதிரிகை, எடுத்துக்காட்டு, இதெல்லாம் நமக்கு பொக்கிஷமாக அவர் வழங்கி இருக்கிறார். அவர் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்ற உணர்வோடு அவருக்கு இந்த புகழ் வணக்க அஞ்சலியை செலுத்துவதற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு ஆசி உரை வழங்க இருக்கின்ற திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதமிகு முனைவர் ஆரோக்கியராஜ் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தவத்திற்கு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் ஐயா அவர்களே, இந்த பல்சமய கலந்துரையாடல் மன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் அருள்பணி முனைவர் கா சார்லஸ் அவர்களே, மேலும் இந்த மேடையிலே அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, அறிஞர்களே, மத தலைவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவனுக்கும் இறைவனின் பேரருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. மிக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உன்னதமான ஒரு அவையிலே ஒரு கூட்டத்திலே அமர்ந்திருக்கின்றோம். மிக பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களின் இழப்பு என்பது பொதுவாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமின்றி ஆன்மீக உலகில் மிகப்பெரிய இழப்பாகும். உண்மையிலே அவருடைய வாழ்வு முறை, வாழ்க்கை முறை என்பது இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமான பல்வேறு பண்பு நலன்களை, பல்வேறு படிப்பினைகள் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2013 போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள், தனது 12 வருடங்கள் இறைப்பணியில் ஒரு புனிதம் நிறைந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். சிறு வயதிலே படிப்பை முடித்தவுடன் தன்னுடைய அன்னையிடம், அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, நான் இறைப்பணியில் தன்னுடைய ஆர்வத்தை சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னை நான் ஒரு மருத்துவராக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் ஆன்மாவிற்கு மருத்துவம் செய்வதற்காக ஆசைப்படுகிறேன். அப்போ சிறு வயதிலிருந்தே இந்த பணியில் அவர் எவ்வளவு நாட்டம் கொண்டு இந்த மக்கள் சேவை, மனித சேவை, மத நல்லிணக்கம், மனிதநேயம் என பல்வேறு துறைகளில் மிக சிறந்த அளவில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் என்பது நாம் படிக்கும்போது நமக்கு உணர்வுபூர்வமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், போப் பிரான்சிஸ் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் மொத்த உலகமும் உற்று கவனிக்கக்கூடிய அளவிற்கு
ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆளுமையாக, தலைவராக, திருத்தந்தையாக இருந்த போதிலும் அவருடைய வாழ்வு என்பது எவ்வளவு எளிமையாக, ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு கருணையுடையவராக, 54 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து அங்குள்ள மக்களுடைய வாழ்வு நிலையை நேரடியாக அறிந்தவராக அவருடைய வாழ்வு இருப்பது என்பது ஒரு திறந்த புத்தகமாக, திறந்த வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். நாம் பார்க்கலாம், காசா, உக்ரைன் போன்ற போர்களை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தவர் அவர். இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே அமைதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று உறுதியாக குரல் கொடுத்தவர். போர் என்பது மனித இனத்திற்கு மிகப்பெரிய தோல்வி என்று பறைசாற்றியவர். உலக அமைதிக்காக போராடியவர். இவ்வாறு பல்வேறு வழிகாட்டுதல்களை, பல்வேறு முன்னுதாரணங்களை பல நபர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய அழகான பண்புகளை நம்மிடம் விட்டு சென்றிருக்கின்றார். பெண்ணுரிமைக்காக என்ன செய்திருக்கின்றார்? குரல் கொடுத்திருக்கின்றார். குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் பெண்களை பதவியிலே அமர்த்தியிருக்கின்றார். ஓரின சேர்க்கை, விவகாரத்து, கருக்கலைப்பு போன்ற விஷயங்களுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்திருந்திருக்கின்றார். சமூக நீதிக்காக போராடிக்கின்றார். அடிமைத்தனத்தை எதிர்த்து முற்றிலுமாக என்ன செய்கிறார்? குரல் பதிவு செய்திருக்கின்றார். ஆக உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுடைய இந்த இழப்பில், இந்த வருத்தத்தில் நாங்களும் மனதார பங்கேற்கின்றோம். அவர் எந்த சீர்திருத்தங்களை எல்லாம் இந்த உலகத்தில் செய்திருக்கின்றாரோ, குறிப்பாக இந்த உலகம் அமைதியான, ஆக்கப்பூர்வமான முறையில் பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றாரோ, அந்த பயணத்திலே நாம் ஒன்றிணைந்து அமைதியான, அழகான, ஆக்கப்பூர்வமான உலகை படைப்பதற்கு ஒன்றிணைந்து பயணிப்போம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. உலக இரட்சகராம் இயேசுபிரான் பிறந்த அதே மாதத்தில் ஜனித்து, அவர் நம்மை விட்டு மறைந்த அதே மாதத்தில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்த புனித பெருமகனார் போப் அவர்களின் புகழ்வணக்க கூட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்ற இயக்குனர், எங்களுடைய கல்லுக்குடி அந்தோனியார் ஆலய பங்குத்தந்தை அவர்களுக்கும், மேலும் இங்கே தலைமை ஏற்று அமர்ந்திருக்கும் புதுக்கோட்டை ஆதீனம் ஐயா அவர்களுக்கும், இங்கே ஆசி உரை வழங்க வந்திருக்கும் திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும், மேலும் என்னுடன் இங்கே புகழ் வணக்க உரை வழங்க வந்திருக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களின் தோளோடு தோள் நின்று பணியாற்றக்கூடிய அண்ணன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஃபாதர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி போப் பெருமகனார் அவர்களுக்கு ஒரு புகழ் வணக்க கூட்டம் போட போகிறோம், நீங்கள் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னப்போ, இந்த போப் அவர்களை பற்றியும் கிறிஸ்டியானிட்டி பற்றியும் எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அவரை பற்றி இந்த பெரியவர்கள் முன்னாடி, அவங்க முன்னாடியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முற்பட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு, அவர்களை பேரை உச்சரிக்க வேண்டும் என்றால் கூட நான் என்னுடைய தகுதியை இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்ற உண்மை. உலகம் முழுவதும் இருக்கிற 100 கோடிக்கு அதிகமான கிறிஸ்துவர்களின் தலைவராகவும் தெற்கிலிருந்து கிளம்பிய அந்த சூரியன் நிறைய மனிதத்தை விதைத்து சென்றிருக்கிறார். உதாரணமாக சொல்லணுன்னா, இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் போப் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண் குழந்தை, ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை அந்த ஸ்டேஜில் ஏறி விளாடுது, இங்கேயும் அங்கேயும் ஓடுது, அவரை மறைச்ச மாதிரி முன்னாடி நிற்கிது. அதையெல்லாம் எதுவுமே ஒரு பொருட்படுத்தாமல், குறிப்பாக சொல்லணுன்னா அந்த குழந்தையோட குறும்புத்தனத்தை ரசித்த வண்ணம் அவர் அமர்ந்திருந்த அழகை பார்க்கும்போது நான் ஒரு போப்பாக அவரை பார்க்கலை, மாறா அந்த குழந்தையோட தாயை தான் அவர் மூலியமாக நான் பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு காணொலியில் முகம் முழுக்க ஒரு அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து நிற்கும் போது அவரை ஆற தழுவி அவரை சாந்தப்படுத்தி அவருக்கு மன தைரியம் கொடுத்தப்போ அவர் அந்த மனிதருடைய தந்தையாக தான் நான் அந்த போப்பை பார்த்தேன். இது எல்லாத்தையும் விட ஒரு நிறைய சமூக மாற்றத்துக்கு குரல் கொடுத்தாரு போப் அவர்கள். உதாரணமாக சொல்லணுன்னா, உலக வெப்பமயமாதலாக இருக்கட்டும், போர் பதற்றமாக இருக்கட்டும், இப்படி நிறைய இப்போ உலகத்தில் நடப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்தது மூலமாகவும், சவுதி, எகிப்து போன்ற இஸ்லாமிய சமூகத்தினர் சார்ந்த அந்த நாடுகளுக்கு முதல் போப்பாக பயணம் செய்ததாகட்டும்,
12 சிறிய அகதிகளுக்கு தன்னுடைய வேட்டிகன் நகரில் ஆதரவளித்ததாகட்டும். முக்கியமாக போப்புகள்லாம் ஒரு சின்ன முயற்சி எடுப்பாங்க. என்னென்னா பாத பூஜை மாதிரி ஒரு சின்ன நடத்துவாங்க. அதில் முதல் முறையாக சிறைவாசிகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாத பூஜை மாதிரியான ஒரு விஷயங்களை நடத்தினது மூலமாக உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராய் நான் அவரை பார்த்தேன். இது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொன்னார். அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. என்னென்னா 3ஆம் பாலினத்தவர் உட்பட்ட அந்த LGBTQ சமூகத்தினரை பற்றி கேள்வி எழுப்பும்போது ஹூ ஆம் ஐ டு ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வரி மூலமாக இருக்கிற பிற்போக்கான கருத்துகளுக்கு ஒரு கசையடி கொடுத்தது மூலமாக வாடும் இயேசுவையே நான் அவரோட கண் முன்னாடி பார்த்தேன். இயேசுங்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இயேசுபிரான் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறுல ஒரு நடந்த ஒரு விஷயம். அவர் முன்னாடி ஒரு பெண்ணை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. இந்த பெண் தப்பு பண்ணிட்டா, இவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு நிறுத்தும் போது அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற இயேசுக்கு தண்டிக்க மனசு வராமல் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் பாவம் பண்ணாதவங்களோ அவங்க வந்து முதல் கல்லை எறியட்டும் அந்த பெண் மேலேன்னு சொன்னார். அப்படி ஒரு விஷயமாக தான் இந்த LGBTQ சமூகத்தினர் மேலே நம்மளுடைய போப் அவர்களுடைய பார்வை இருந்ததாக நான் பார்க்குறேன். இயேசு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலனாலும் போப் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ கொடுத்து வைத்ததற்காக அந்த இல்லாமல இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போப் ஆண்டவர் வந்து அவர் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிறாரு. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமான அவருடைய குணங்கள் என்னன்றதை நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவர் தன்னுணர்வு தானே தெரிந்து கொண்டு ஆன்மீக பலம் உடையவர், பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர், மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை உடையவராக இருந்துகிட்ருக்காரு. சகிப்புத்தன்மை வேறுபட்ட கருத்துகளையும் அவர் எப்பொழுதுமே எல்லாத்துலேயும் வந்து உயர்ந்தவராக இருந்துகிட்ருக்காரு. அதே சமயத்தில் அவர் வந்து உண்மையை அவர் தனது வார்த்தைகளிலும் செயல்களிலும் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறார். யார் ஒருத்தர் உண்மையாக இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், உண்மையை சொல்ல முடியும் இல்லையா? அதே போல் அவர் உலக தந்தியாக இருந்து மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே அவர் என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் செய்து கொண்டு இருந்தார். அதே சமயத்தில் ஒரு உழைப்பாளி, அவர் ஒருபோதும் உழைப்பாளி தனது பணிகளை திரும்ப செய்யும் எப்போ உழைக்கிறார். யார் வந்து ஒருத்தர் பணிகளை வந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உழைப்பாங்க இல்லையா? அதே போல் அவர் வந்து ஒரு திறமையானவர். அவர் திறமையானவர் பேச்சிலையும் எழுத்துலையும் அதே சமயத்தில் செய்திகளிலும் உலகெங்கும் மக்களுக்கு கொடுப்பதில் வந்து ரொம்ப ஃபேமஸானவர். தன்னலமற்ற சேவை. போப் பிரான்சிஸ் தனது சொந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வந்தார். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? அதே போல் உலகத்தந்தை என்று ஆண்டவர் என்று அவருக்கு வந்து ஒரு பேர் கூட இருந்தது இல்லையா? அதே போல் அவர் வாழ்க்கையில் என்ன செய்தாரோ நம்மளும் பின்பற்றணும். அப்போ தான் நம்ம எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமாக செழிப்புள்ளவராக ஆக முடியும். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய மேடைகளில் குரல் எடுத்து பேசி மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கேன். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு இறப்பு நிகழும் பொழுது நம்முடைய தந்தைக்கு என்ன அஞ்சலி செலுத்த முடியும், என்ன பேச முடியும்? நம்முடைய தாய்க்கு என்ன அஞ்சலி செலுத்த முடியும்? அந்த நிலைமையில தான் உண்மையிலேயே இங்கே நிற்கிறேன். நம் கண்ணிலிருந்து வரும் ஒரு துளி கண்ணீர் இருக்கிற எல்லாரோடைய மனசுலையும் ஈஸ்டருக்கு அடுத்த நாள் காலையில் இது ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா? முன்னாடி வந்துச்சுல்ல நிறைய வதந்தி, அதே மாதிரி இதுவும் ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற ஏக்கம் இருந்துச்சு. இதை ஒரு தனி மனித வழிபாடாக நான் சொல்லலை. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோடைய மிகப்பெரிய தகுதியில் இருந்து நான் சாதாரண மனுஷன். எளிமை தான் என்னுடைய அடையாளம், ஏழ்மை தான் என்னுடைய அடையாளம். ரொம்ப சிரமம். நாம்
நாம் போல இருக்கணுன்றது இங்க இருக்கிற நமக்கு யாருக்குமே கைக்கு வரக்கூடிய ஒன்று அல்ல. 1978 பெண்கள் இயக்கத்துக்காக இருக்கோம். பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் மாற்று பாலினத்தவரும் நிறைய பேர் இருக்கும். ஆனாலும் ஆணாதிக்க உணர்வை கடந்து ஒரு போப்புன்றது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பாப்பரசர்னு சொல்லுவோம், த கிங். அந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளவு இறங்கி வர முடியுமா? பெண்கள் இல்லாமல் திருச்சபையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான்னு நான் கேட்டா அது வேற. ஆனா அவர் கேட்டார். பெண்களை அந்த உலக குளோபல் சினாட் முக்கியமான இடங்கள்ல ஓட்டு அளித்து டெசிஷன் மேக்கிங்ல அவங்கள கொண்டாந்து வச்சார். இதெல்லாம் போப்பை பற்றிய ஒரு சின்ன ஒரு டைமென்ஷன் தான். ஒரு சரியான கிறிஸ்துவர், ஒரு சரியான மனிதர், உண்மையிலேயே இறை பற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அல்லது மனிதநேயம் உள்ள ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணுன்றதுக்கு நம்ம எல்லாருமே அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். அவர் இருந்தப்ப ஹீஸ் அ குட் போப், சிம்பிள் போப், அவ்வளோதான் தெரியும். ஆனா நீங்க எல்லாரும் ஃபேஸ்புக்கையோ எல்லா ஊடகத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுவா என்ன வரும்னா வெறுப்பு பேச்சு தான் வரும். இவங்களை பத்தி அவங்கள பத்தி இவங்க, இந்த வன்முறை அந்த வன்முறை. ஒரு கடந்த 9 நாட்களா எல்லா இடங்கள்லையும் அவருடைய எளிமையை பற்றியும் அன்பை பற்றியும் எதெல்லாம் அவர் மறுத்தார். சரியா $100, அவ்வளவுதான் பேங்க் பேலன்ஸ். பணத்தை மறுத்தல் மடத்தனம்னு நினைக்கிற ஒரு சமூகத்துல, ஆடம்பரத்தை வெறுத்தல் பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிற ஒரு சமூகத்துல அவரு அது எல்லாத்தையும் பண்ணார். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த சமூகம் சொல்லுதோ அது அனைத்தையும் அவரால் செய்யக்கூடிய திடம் தான் அவருடைய ஃபெய்த். அந்த ஃபெய்த் நம்ம எல்லாருக்கும் வரணும். நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத விட ஒரு மனிதரின் இறப்பு என்பது இந்த வான்காந்த அலைகள் முழுவதும் அவருடைய பாசிட்டிவிட்டியால, அவருடைய நேர்மறை எண்ணங்களால, அவருடைய எளிமையால நிறைஞ்சிருக்குது. இந்த நிறைவை நம்ம எல்லாரும் நம்மளுடைய மனங்கள்ல ஏற்கணும். யாருடைய புகழுரைக்காகவும் யாருடைய கைத்தட்டலுக்காகவும் அவர் எதையும் பண்ணல. He wanted to live his life as he wanted. அதான் பண்ணார். நம்ம எல்லாருமே நாம் பேசுகின்ற சொற்களையும் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் for our sake, for the sake of God, for the sake of humanity பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுதான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய புகழஞ்சலி. நிஜம் போலே இங்கே நிற்கிறேன். நான் திருத்தந்தையை பற்றி பேசுகிறேன்றது மனதில் பொங்கி வரும் கண்ணீரோட, எவ்வளவு பெரிய இழப்பை நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய ரோல் மாடலை நமக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காரு, எத்தனை பேரால் இந்த எளிமையையும் நிஜத்தையும் ஏற்க முடியும் அப்படின்ற சவாலை நம்ம முன்னாடி வச்சுட்டு போயிருக்காரு. அதை எடுத்துக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே வந்திருக்கிற பல்சமய உறவுகள் அனைத்திற்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர், மனிதர்கள் அனைவருக்குமானவர். உங்கள் எல்லாருக்கும் நன்றியும், இங்கிருந்து நிறைய அன்பையும் நிறைய பாசிட்டிவிட்டியையும் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணுன்ற வேண்டுகோளோடு என்னுடைய புகழ் அஞ்சலியை முடிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்சமய தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், மிக குறிப்பாக திருத்தந்தையை பற்றி நல்ல
அறிமுக உரையோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் திரு கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் எங்களது மாலை வணக்கத்தை நான் உறுத்தாக்குகிறேன். மிக குறிப்பாக நான் சார்ந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் மகாகண பேராயர் செயலர், என்னோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் திருச்சபையின் பொருளர் சகோதரர் ஞானப்பிரகாசம், கதிர்டலுடைய ஆயர் மறை திரு சாமுவேல் அப்ரஹாம், எங்கள் திருச்சபையின் கணக்காளர் சகோதரர் ஜான் பாஸ்கர், எங்கள் திருச்சபையின் சீஃப் இன்ஜினியர் சகோதரர் அலெக்ஸ், இவர்கள் சார்பாக திருத்தந்தை அவர்களுக்கு எங்களது புகழ் நன்றியை நாங்கள் உறுத்தாக்குகிறோம். திருத்தந்தையை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நாம் பேசுவது அது இயல்பு, அது மரபு. ஆனால் கிறிஸ்தவத்திற்கு வெளியே இன்று பல்சமய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பதாகும். இந்த அவை கிறிஸ்தவர்கள் திருத்தந்தையை குறித்து பேசுவதை காட்டிலும் அதற்கு வெளியிலிருந்து வந்திருக்கின்ற மற்ற சமய தலைவர்கள் அவரை குறித்து பேசுவதை நாம் கேட்பதுதான் நல்லது. அவர்கள் எந்த அளவிற்கு அவரை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நம்முடைய சமகாலத்தில் நிறைய திருத்தந்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு சில சிறப்பு அம்சங்கள் உண்டு. அவருடைய முன்னோர்கள் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள், ஆனால் அர்ஜென்டினாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள். அவர் அர்ஜென்டினா நாட்டிலே பிறந்து வளர்ந்தாலும் அந்த இத்தாலிய நாட்டின் அந்த மரபை அவர் மறந்துவிடவில்லை. அவருடைய உடல் அமைப்பு ஒரு ஐரோப்பியராக இருந்தது, ஆனால் அவர் உள்ளம் எப்பொழுதுமே ஒரு மூன்றாம் அது லத்தீன் அமெரிக்க நாடு அர்ஜென்டினா நாட்டையை சேர்ந்ததாக இருந்தது. பொதுவாக இத்தாலிக்கு வெளியிலே ஒருவர் திருத்தந்தையாக வருவது ஒரு பெரிய வரலாறு. எனக்கு தெரிந்து போப் ஜான் பால், அப்பொழுது முதல் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் என்று பிரிப்பார்கள். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அமெரிக்கா அதை சார்ந்த நாடுகள், அண்ட் செகண்ட் வேர்ல்டு சோவியத் யூனியன் அதை சார்ந்த நாடுகள், தேர்ட் வேர்ல்டு இந்த 2 அணிகளையும் சாராத நாடுகள். அதில் போப் ஜான் பால் அவர்கள் இரண்டாம் உலக நாடுகளாகிய கம்யூனிச நாட்டாக சேர்ந்த போலந்தை சேர்ந்து வந்து ஒரு வரலாற்றை படைத்தார். போப் பிரான்சிஸ் அவர்கள் மூன்றாம் உலக நாடுகள் அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகள் அழைக்கப்படுகின்ற அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். அவர் தெரிவு செய்யப்பட்டு ஒரு வரலாற்றை படைத்தார். இப்படி அவருடைய தெரிவை ஒரு வரலாறாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு முன்பாக பேசியவர்களை குறித்து நிறைய பேசினார்கள். ஏன்னா என்னையும் பாதித்த ஒரு சில விஷயம், பொதுவாக இந்த மாண்டி தர்ஸ்டே அன்று ஆண்டவர் சீஷர்கள் கால்களை கழுவதைப் போல திருத்தந்தைகள் 12 காடுகளுடைய கால்களை மட்டுமே கழுவுவார்கள். அந்த வேட்டைகளுடைய ஆணையே 12 men, 12 ஆண்களுடைய கால்களை கழுவ வேண்டும். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் அந்த ஆணையை மாற்றி மென் என்ற வார்த்தை எடுத்துவிட்டு பர்சன் என்ற வார்த்தையை போட்டார். 12 persons. அந்த ஒரு ஆணையின் மூலமாகத்தான் அந்த மாண்டி தேஸ்டே அன்று அங்கே ஆண்களும் பெண்களும் அமர அவர்கள் கால்களை அவர் கழுவினார். அதில் ஒரு காட்சியை நான் தொலைக்காட்சியை பார்த்து மெய்சிலிர்த்து போனேன். அவர் பாதங்களை கழுவி கொண்டு வந்த பொழுது சிரியா நாட்டை சேர்ந்த புலம்பெயர்ந்த ஒரு அகதியின் ஒரு சகோதரி அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த அம்மாவுடைய கால்கள் அவர் கழுவுறாரு. அவர் கழுவும் பொழுது அந்த அம்மா உடைந்து போய் அழுதார்கள். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தருணம் அந்த தருணமாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, மனித குலம் படைக்கப்பட்டதே இந்த பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இதுதான் அதனுடைய நோக்கம். அவர் அழகாக சொன்னார் பாருங்க, பூமியை குறித்து, எர்த் இஸ் அவர் காமன் ஹோம் என்று சொன்னார். இந்த பூமி அனைவருக்குமான வீடு, இந்த பூமி அனைவருக்குமான வீடு. ஆகவே இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே தான் அமைதியை குறித்தும் அன்பை குறித்தும் சுற்றுச்சூழலை குறித்தும் அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்தார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9, பவுலே நீ மௌனமாயிராதே, பயப்படாமல் பேசு என்று சொன்னார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் பேசுவதற்கு ஒரு நாளும் தயங்கியதில்லை. தைரியமாக பேசினார், குரல் கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவ அருட்தொண்டர் பேசுவதற்கென்று தைரியமாக பேசுவதற்கு அழைக்கப்பட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்பு அவர் அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் இடையே ஒரு பெரிய எல்லை சுவற்றை கட்ட விளைகின்றார். அப்போ திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொன்னார், ப்ளீஸ் பில்ட் பிரிட்ஜஸ் நாட் வால் என்று சொன்னார். தயவு செய்து பாலங்களை கட்டுங்கள், சுவர்களை கட்டாதீர்கள் என்று சொன்னார். தைரியமாக அமெரிக்க அதிபரை பார்த்து சொன்னார். அது அந்த அளவிற்கு மன உறுதியும் எளிய மக்கள் மீது ஒரு கரிசனையும் கொண்ட ஒரு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாம் பெற்றது அது ஒரு பெரிய பாக்கியமாகும். மதங்களை குறித்து காந்தியடிகள் அழகாக சொன்னார், மதங்கள் மனிதர்களை பிரிக்க வேண்டுமே ஒழிய மனிதங்கள் மனிதர்களை சேர்க்க வேண்டுமே ஒழிய மதங்கள் மனிதர்களை பிரிக்கக்கூடாது என்று சொன்னார். The purpose of religions is unity. மதங்களுடைய நோக்கமே மனிதர்களை சேர்ப்பதாகவும் பிரிப்பதல்ல. காந்தியடிகளுடைய கூற்றுக்கேற்பத்தான் இந்த மேடை மதங்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. பிரிக்கின்ற நோக்கம் அல்ல, சேர்க்கின்ற ஒரு நோக்கம். இதையே நான் சொல்கிறேன் என்றால், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் வாழ்நாள் எல்லாம் பிற சமய தலைவர்களோடு நல்ல ஒரு நட்பில் உறவில் இருந்தார். அவர் எல்லா சமய தலைவர்களோடும் அவர் நல்ல உறவில் நட்பில் இருந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்திற்குள்ளே பிரிந்து வந்த பிராட்டஸ்டன்ட் டினாமினேஷன் அவர்களோடும் அவர் நல்ல உறவில் இருந்தார். த ரெஃபர்மேஷன் 500 இயர்ஸ் செலிப்ரேஷன் நடக்கிறது. எப்பொழுதுமே கத்தோலிக்க திருச்சபைக்கும் பிராட்டஸ்டன்ட் திருச்சபைக்கும் இடையில ஒரு சின்ன கோல்டு வார் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பனிப்போர். அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அதுதான் மிகப்பெரிய வரலாற்று. அந்த சீர்திருத்தத்தின் 500ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பிராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் லுத்தரன் திருச்சபைகளின் பேரவையில் WCC அதிலிருந்த அனைத்து பிராட்டஸ்டன்ட் லுத்தரன் திருச்சபையின் பேராயர்களோடு இணைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஆண்டவர் வழிபட்டார். அந்த பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு திருச்சபை வரலாற்று. சுவர்களை அல்ல, பாலத்தை கட்டி எழுப்பிய ஒரு உன்னதமான தேவ மனிதர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக திருத்தந்தையில் காணாத ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை, ஒரு மாண்பை நான் திருத்தந்தை பிரான்சிஸ் கண்டேன். அவர் யாரை சந்தித்தாலும் கட்டி அணைப்பார். த எம்ப்ரேசிங். எந்த மத தலைவர்களை பார்த்தாலும் அல்லது எந்த நாட்டின் தலைவர்களை அவர் சந்தித்தாலும் அவர் கொண்டிருந்த உன்னதமான ஒரு பண்பு அவர்களை கட்டி அணைத்தல், எம்ப்ரேசிங், ஆறத் தழுவுதல். பொதுவாக இந்த கவுன், இந்த கேஸுக்கு இந்த அங்கி போட்டவங்க அதனுடைய புனித தன்மைக்காக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இந்த அங்கி மக்களோடு இணைய வேண்டும் என்பதற்காக அவர் எப்பொழுதுமே ஆறத் தழுவும் ஒரு நல்ல பண்பை கொண்டிருந்தார். தி எம்ப்ரேசிங் சிம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி, தி எம்ப்ரேசிங் சிம்பிள் ஆஃப் அக்செப்டன்ஸ், தி எம்ப்ரேசிங் சிம்பிள் ஆஃப் எக்ஸ்பிரஷன் த லவ் என்று சொல்லுவார்கள். ஆறத் தழுவுதல் ஏற்றுக்கொள்வதற்கும் சரிசமமாக மதிப்பதற்கும் அன்பை வெளிப்படுவதற்கும் ஒரு அடையாளமாகும். அதை மிக சிறப்பாக செய்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஒரு எளிமையான வாழ்வு, அதைவிட மனதை தொட்டது எளிமையான அடக்கம். தான் மரிக்கும் முன்பதாகவே தன்னுடைய அடக்க ஆராதனை எவ்வளவு எளிமையாக எங்கு நடக்க வேண்டும் என்று மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்துவிட்டு போனார். அது அவருக்கான பதிவு மட்டுமல்ல, அது நமக்கான பதிவும் கூட. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நமது வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக பதிவு செய்துவிட்டு போன ஒரு உன்னதமான மனிதர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் திருத்தந்தையாக ஒரு சமயத்திற்காக அவர் தேர்வு செய்யப்பட்டார். கத்தோலிக்க திருச்சபைக்கு என்று மட்டும் அவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார். சமயத் தலைவராக பொறுப்பேற்ற அவர் கடைசி மட்டும் மக்களின் தலைவராக பணியாற்றினார். A religious leader became as a people's leader. அதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை.
பொதுவாக திருத்தந்தைகள் மக்களுக்கு தரிசனம் கொடுப்பார்கள். அந்த தரிசனத்தை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய திருத்தந்தைகள், இந்த நூற்றாண்டின் திருத்தந்தைகள் தரிசனம் கொடுப்பவர்களாக மட்டுமல்ல, தரிசனம் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மீறி மக்களோடு மக்களாக இணைந்து வாழ்ந்து பணியாற்றி தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள் என்றால் திருத்தந்தைகள் எந்த அளவிற்கு அவர்களும் தங்களுக்குள்ளாக பல மாற்றங்களை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். காலம் இது. தரிசனம் தந்த காலங்கள் போய் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்களோடு மக்களாக இணைந்து வாழ்ந்து கிறிஸ்துவின் அடியவராக தன்னை வெளிப்படுத்திய அந்த உன்னதமான ஒரு மாண்பை நான் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது திருத்தந்தையின் படம் அல்ல, இது திருத்தந்தை நமக்கு கொடுக்கும் ஒரு பாடம். இது அவரின் படம் அல்ல, இது நமக்கான ஒரு பாடம். இது ஒன்றை கூறி முடிக்கின்றேன். சார்ல்ஸ் வெஸ்லி சொன்ன ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன், காட் buries his workman but he carries his works. கடவுள் தமது திருத்தொண்டர்களை அடக்கம் செய்கின்றார், ஆனால் தமது திருப்பணிகளை அவர் தொடர்ந்து செய்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக இளைப்பாறிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையிலும் உலகிலும் செயலாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு திருத்தந்தை அவர்களுக்கு எங்களது அஞ்சலியை செலுத்தி இந்த அழைப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆண்டவர் நம் அனைவருக்கும் அமைதி அருள்வாராக. நன்றி. தேங்க்யூ. ஜெய் பீம் நம புத்தாய. மதம் மனிதருக்காக நல் ஒழுக்கத்தை கற்பித்து அனைவரும் ஒற்றுமையாக சகோதரத்துவமாக சுதந்திரமாக வாழ்வதற்காக அமைக்கப்பட்டதால் இந்த மத தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பழக்கத்தை மக்களிடம் எடுத்து சென்று எவ்வாறு மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கற்பித்து முன்னோடியாக இருப்பவர்தான் திருத்தந்தை அவர்கள். இவர் இன்று இறந்துவிட்டார் என்பதற்கான இரங்கல் கூட்டம் அல்ல இது. இவ்வளவு காலம் வாழ்ந்து மக்களுக்காக என்ன சேவைகள் செய்துள்ளேன் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். அவருடைய இறப்பில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்து மக்களை செயலாற்றம் செய்வதற்காக அமைக்கப்பட்டது. இன்று அவர் இறப்பல்ல, விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் செய்த நற்காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் மக்களிடம் கொண்டு செல்வதற்குமாகத்தான் அடுத்த ஒரு ஃபாதர் நல்லபடியாக வர வேண்டும். அவர் எவ்வாறு செயல்பட்டாரோ அதை விட பன்மடங்கு செயல்பட வேண்டும் என்பதற்கான அடித்தள பாதை தான் அது. மரத்தில் இருந்த பழுத்த பழம் தங்குவதல்ல, கீழே விழும். அதேபோல்தான் மனிதர்கள் பிறந்தவர்கள் அனைவரும் இறப்பு கண்டிப்பாக உண்டு, அதை யாராலும் தடுக்க முடியாது. பிறந்தார் இறந்தார் என்பதை விட பிறந்ததற்கு பிறகும் மக்களுக்கு என்ன செய்தார், மக்களுக்கு என்ன தொன்று ஆற்றினார் என்பதான் அவர் செய்த தொண்டுகள், அவர் செய்த மக்களுக்கு கொடுக்கும் தொன்றாட்டு புகழ். இந்த புகழை நான் சொல்வதற்காகவும் என் மதத்தில் பௌத்த மதத்தில் இருந்து அவருக்கு ஒரு புகழாரம் சொல்வதற்காகவும் என்னை அழைத்தமைக்கு நன்றி. ஜெய் பீம் நம புத்தாய். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு வான் மறை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். பொதுவாக கல்லூரியில் கடைசி பாடவேளை என்பது சவாலான ஒரு விஷயம். ஒரு வார நாளில் மாலை நேரத்தில் வெயில் காலத்தில் இவ்வளோ பெரிய அரங்கை இங்கே ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய இந்த புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்ற இயக்குனர் அருள்பணி முனைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காகத்தான் அவருக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியின் சார்பாக சமய நல்லிணக்க விருது வழங்கி அவரை நாங்கள் கௌரவித்தோம். இங்கே இந்த பேரவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திலகவதியார்
திருவருள் ஆதீனம் தயானந்த சந்திரசேகர சுவாமிகள், பல்சமய சான்றோர் பெருமக்கள், கிறித்துவ பெருமக்கள், தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இறை அருள் நிறைக. மலரே, நீ விடும் மூச்சு மனமாகிறது. மலரே, நீ விடும் மூச்சு மனமாகிறது. மனிதா, நீ விடும் மூச்சு மதமாகிறது. மதத்தை கடந்து மனிதம் பேசிய தலைமகனை உலகம் இழந்து நிற்கக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று விழித்து ஈஸ்டர் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த நம் காலத்தின் ஆன்மீக அடையாளம் போப் பிரான்சிஸ் அவர்கள். கார்டினல் டோலான் அவர்கள் போப் பிரான்சிஸ் வாஸ் எ மேன் ஆஃப் தி ஹார்ட் என்று குறிப்பிடுகின்றார். எ மேன் ஆஃப் தி ஹார்ட் வித் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன். அன்பும் கருணையும் நிரம்பிய இதயம். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவர்கள் அளித்த சான்று, போப் பிரான்சிஸ் அவருடைய இதயம் மிகவும் வலிமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்தது. இதயம் மிகவும் வலிமையாக இருந்தது. காரணம், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்ந்து அன்பு செலுத்தக்கூடிய மனிதராக அவர் விளங்கி வந்தார். அன்பின் வலியது உயிர் நிலை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் விளங்கியதை நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டு கால அவருடைய ஆன்மீக அரசாட்சியில் அவர் மேற்கொண்ட பயணங்கள் 47. அதில் 68 நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்தார். அவற்றுள் 10 நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள். உகாண்டா, தெற்கு சூடான், காங்கோ குடியரசு என்று நீண்ட அவருடைய பயணம். சார்லஸ் அடிகளார் அவர்கள் இங்கே தெரிவித்த அந்த காட்சி, தெற்கு சூடான் நாட்டினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த மேடையில் தாழ்பணிந்து போரை நிறுத்துங்கள் என்று அவர் விடுத்த அந்த வேண்டுகோள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு படம் என்பதுதான் போப் பிரான்சிஸ் அவர்களை கத்தோலிக்க சமயம் தாண்டி, கிறித்துவ சமயம் தாண்டி உலக மக்களுடைய மனங்களில் அவருக்கு ஒரு நீங்கா இடத்தை அது பெற்றுக் கொடுத்தது. ஆழ்ந்த ஞானம், உயர்ந்த அன்பு, இவற்றைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். ஆப்பிரிக்காவினுடைய இயற்கை வளங்கள் மீது உலக வல்லாண்மை கொண்டிருந்த அந்த அக்கறையை அவர் கவலையோடு உற்று நோக்கினார். நைரோபியில் வாழக்கூடிய சேரி வாழ் மக்கள் அவர்கள் மத்தியில் சென்று பேசும்போது, உங்களுடைய மகிழ்வு, நம்பிக்கை, பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றிலும் நான் பங்கேற்கின்றேன் என்று சொன்னார். அவர்கள் மீதான சமூக அநீதிகளை கடிந்துரைத்தார். கார்டினல்களுடைய நியமனத்தில் சமூக நீதியை அவர் கடைபிடித்தார் என்றும் நாம் பார்க்கின்றோம். போப் பிரான்சிஸ் அவர்களை எத்தனை பேர் நேரில் இங்கே பார்த்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவரை பார்த்தவர்கள் இங்கே இருக்கலாம், சான்றோர் பெருமக்கள். ஏப்ரல் 19, 2024 ஈஸ்டர் பெருநாளின் போது வாடிகன் நகரத்தில் அவர் ஆற்றிய அந்த அருளுரையில் பங்கேற்ற லட்சக்கணக்கான மனிதர்களுள் என்னுடைய பேராசிரியரும் ஒருவர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தலைவர். அவருடைய வார்த்தைகளோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நம்பிக்கையின் குரல், தெய்வீக ஒளி. ஒவ்வொரு அடையாளத்தின் வழியாகவும் உறுதியான நம்பிக்கை அளித்தீர்கள். அதிகார மண்டபங்களிலோ அல்லது தேவையின் தெருக்களிலோ நீங்கள் அன்பின் விதைகளை விதைத்தீர்கள். என்னுடைய பேராசிரியர் இந்து மதத்தை சார்ந்தவர், நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன். எங்களுக்குள் பரிமாற்றப்பட்ட செய்தி கிறிஸ்துவ சமயம் சார்ந்தது. இதுதான் தமிழ்நாடு. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருளை நீல நினைந்து வணங்குகிறோம். திருச்சிராப்பள்ளி
புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் முன்னெடுத்து நடத்துகின்ற இறைபதம் அடைந்த கத்தோலிக்க திரு அவைத் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் பெருமானாருக்கு நடைபெறுகின்ற இந்த புகழ் வணக்க கூட்டத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆசிரியர் வழங்க இருக்கின்ற திருச்சிராப்பள்ளி மறைமாவட்ட கத்தோலிக்க அதிபர் அருட்திரு மேதகு ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்வினை உயிர்ப்போடும் உணர்வோடும் உன்னதத்தோடும் நடத்துகின்ற புனித ஜான் பல்சமய உடையாள் மன்றத்தினுடைய ஆற்றல்மிகு இயக்குனர், நமது அன்பிற்கும் பாராட்டுதலும் கூறிய அருட்பணி முனைவர் சார்லஸ் அடிகளார் அவர்களே, இதற்கு முன்னர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அருட்பணியினையும் அவருடைய செயல்களையும் அவருடைய திருத்தொண்டினையும் அழகுபடவும் திறம்படவும் இங்கே எடுத்து இயம்பிய பல்துறை பல்சமய மேடையில் விட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, எதிரே அமர்ந்து இந்த நிகழ்வுகளை கேட்டு இன்புற்று வருகின்ற பல்சமய சகோதர சகோதரிகளே, நமது அன்பிற்கினிய சகோதரர் மனைவி தமிழ் மாணிக்கம் அவர்களே, நல்லதொரு இணைப்புரையாக நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருட்பணி திரு டிஜே கிறிஸ்டோபர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே நமது ஆதீனத்தின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒரு புனிதர் புனிதத்தன்மை அடைந்து இந்த உலக மக்களுக்கு, உலக மாந்தர்களுக்கு நற்செய்தியாக தனது வாழ்வில் அவர் ஆற்றிய பணிகளை செய்தி காட்டி திறத்தை பற்றி நாம் இப்பொழுது இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாம் மட்டும் பேசவில்லை, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலுமே அவர் இறைபதம் அடைந்த பின்னரும், இறைபதம் அடங்கிய நாளிலிருந்து பல கோடி பெருமக்கள் உலகம் பூரா அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த அருட்பணி பயணத்தை பற்றி எல்லோரும் சிறப்பாக சொன்னார். ஒவ்வொருடைய கருத்துக்களும் முத்தாய்ப்பாக இருந்தது. அதனை அனைவருமே உள்வாங்கியிருப்பார்கள். தொலைக்காட்சியிலும் பத்திரிகை செய்தியிலும் அதனை நாம் ஓரளவு பார்த்திருந்தாலும் கூட இப்பொழுது அவரவர்கள் பாணியிலே அவர்கள் சொல்லும்போது எல்லோரும் மனதிலும் நன்றாக தைத்திருக்கும், மனதிலே பதிய வைத்திருக்கும். ஒரு உலக அளவிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவி மட்டுமல்ல, ஒரு அதிகாரமிக்க பதவி, எல்லோரும் வணங்கக்கூடிய பதவி. கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேற்பட்ட மக்களுடைய தலைவர் பதவி. அப்பேற்பட்ட பதவியில் இருப்பவருக்கு அவருடைய அலங்காரமாக இருந்து ஆன்மீக பணிகளை மட்டும் பேசி கத்தோலிக்க திருச்சபையினை பற்றி அதனை மேம்படுத்தி அதை மட்டும் வழிநடத்தி சென்றிருக்கலாம். ஆனால் அவருக்கு எல்லோருக்குமாக நாம் இந்த மண்ணிலே வந்ததினுடைய காரணம் என்ன என்று அறிந்தவர். தன்னை அறிந்தவன் தான் தலைவனை அறிவான் என்பது நமது மண்ணினுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டினை அவர் உணர்ந்தவர். அருளாளர், அன்புடைமை, அருளுடைமை என்கின்ற அந்த சொற்களுக்கு அவர் முழுமையாக அதற்கு சொந்தக்காரர். அவருடைய இளம்பராயத்தினுடைய வரலாற்றிலே பார்த்தாலே தெரியும். அதில் இளம்பருவத்திலே அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு உயர்ந்த நிலைக்கு தன்னை இந்த மண்ணிலே இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவராக தெரிந்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் வந்து அவர் அலங்கார பதவியில் இல்லாமல் எங்கு உலகில் எந்த மூலையிலும் இந்த மனிதத்துவத்தை பற்றி, அன்பை பற்றி, சமய நல்லிணக்கத்தை பற்றி, மனித உறவுகளை பற்றி, மேம்பாடை பற்றி, சமய சமுதாய மேம்பாட்டை பற்றி, பாலின சமூகத்தை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் பாலினத்தவர்
என்கின்ற வகையிலே அவர் உயர்ந்து சிறந்து கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட மனிதராக அவர் இருந்திருக்க வேண்டும். அவர் காலத்திற்கேற்ப அவருடைய வயது 88 அவர் நிறைவு பெறுகின்ற பொழுது அவர் அந்த காலத்திலிருந்து அவர் பார்த்த கால சூழல், அவருடைய கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, உலக பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உலகத்தில் நடந்த எல்லா சமத்துவம் இல்லாத ஒரு நிலைப்பாடு, இதையெல்லாம் கடந்து வந்த மனிதர், மாபெரும் மனிதர். அப்பேற்பட்ட உள்ளத்தில் இருந்த அந்த அவர் தேக்கி வைத்திருந்த இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசுபிரான் என்ன நினைத்திருப்பார் என்று அவருக்கு உள்ளுணர்வாக சொல்லக்கூடியது தான் அவர் நம்முடைய வைத்திருக்கிறார் நம்மள்கிட்ட. ஏன்னா நம்ம சொல்லுவோம், நாங்கள் மனம் மொழி மெய்களால், இதில் மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூணும், மனம் வாக்கு காயம் நேர்நிற்கில் வல்வினை மன்னா என்பது எங்கள் திருமந்திரம் செப்புகின்ற ஒரு செய்தி. சிவமல்லியா வந்திருக்காங்க. மனம் வாக்கு காயம், சிந்தனை செயல் சொல் எல்லாமே ஒரு நிலையாக இருந்தால் தீவினையே வராது, நல்லது தான் நடக்கும், நல்வினை தான் வரும். அந்த நிலையினை பெற்றவர்கள் நமது திருத்தந்தையார் பிரான்சிஸ் அவர்கள். அவர்களுடைய முகமும் அவருடைய சாந்தமான பார்வையும் குணமுமே அவருடைய முழுமையான அருளாளர் என்பதை காண்பிக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெருமானாரை பற்றி இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நமது புனித ஜான் பல்சமய உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குனர் முனைவர் அருட்பணி சார்லஸ் அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தம் என்பது முப்பிறவி பயன், முப்பிறவி தொடர்பு. அவர் கிறித்துவ மதத்தை தழுவி இருக்கலாம், அது கிறித்துவ மார்க்கம். நாங்கள் இந்து சமயம் சைவ சமய மார்க்கம். இருந்தாலும் தமிழர்கள், தமிழ் மண் எப்பொழுதுமே உறவுக்கும் அந்த மண் சார்ந்த தன்மைக்கும் முன்னுரிமை கொடுக்கும். அந்த வேளை அவர் நடத்துகின்ற அந்த பணிகளெல்லாம் நான் பார்த்து பெருமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான திருப்பணியினை இந்த ஜான்பால் உரையாடல் மன்றம், பல்சமய உரையாடல் மன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அருமையான நிலைப்பாட்டிலே அதிலே ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க. அதை நான் பக்கத்தில் இருந்த இஸ்லாமிய சகோதரர் பேராசிரியர் அவர்கிட்ட சொன்னோம். அந்த திருப்பாதங்களை கழுவுகின்ற நிகழ்விலே 12 பேர் ஆண்களாக இருந்ததை பெண் பர்சன் என்கிற மாத்திரம் தான் நம்ம அருட்சந்தை சொன்னார், ஃபாதர் சொன்னாங்க. அதில் நாங்கள் இன்னும் உற்று நோக்கி பார்த்தோம். அதில் ஒரு பெண், அதில் குறிப்பாக என்னென்னா அது இஸ்லாமிய பெண். இஸ்லாம் பெண்ணினுடைய பாதத்தை கழுவுவது போப்பாண்டவர் என்றால் எண்ணிப்பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம், சிந்தனை, இந்த உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்ல வந்துருக்கார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த செய்தியெல்லாம் உலகம் பூரா பரப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் விதைத்த மண்ணு தான் இந்த புண்ணிய மண் என்பதை நாம் தெளிவுபடுத்துவதற்கு தவறிவிட்டமையானால் இந்த உலகத்திற்கு நாம் செய்கின்ற வேறு பாவமே தேவையில்லை. அப்பேற்பட்ட நிலையிலே அவருடைய எண்ணங்கள் நிச்சயம் எல்லா வகையிலும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதனால தான் இங்கே எல்லோரும் பல்சமய சான்றோர்களாக வந்திருக்கின்றோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஏனெல்லாம் அவரை பற்றி சொல்லுவதில்லை. பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அவருடைய உன்னதத்தினை, அவருடைய புனிதத்தினை, அவர் நாட்டின் இந்த பணியினை, எத்தனை பரிணாமங்கள் அவர் பேசியிருக்கிறார், எத்தனை பரிணாம வளர்ச்சியில் அவர் இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. காலச்சூழல், பருவ நிலை மாற்றம், பாலின சமத்துவம், அவங்க ஐயா சொன்ன அமெரிக்கா கொலம்பியா நாட்டுக்குடைய எல்லையில் பிரச்சனை, அப்புறம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பிரச்சனை. அதுக்கு அவர் கொஞ்சம் அருள் நிறைந்த ஒரு உணர்வோடு சொன்ன வார்த்தையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வசைப்பாடிய தன்மையும் கூட அவர் மறந்தார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரியவராக இருந்து இன்று அந்த அருள்தன்மையை பெற்று, ஏன்னா மனிதன், மனிதரில் மனிதன், மனிதரில் தெய்வம், மனிதரில் தேவன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நம்மளே புரிஞ்சுக்கொள்ளணும். மனிதனாக இருப்பதே சிறப்புக்குரியது என்று சொல்லப்படுகிற காலம். மனிதனில் தெய்வமாக மாறி, மனிதனின் மனிதனாக மாறி, மனிதனின் தெய்வமாகி, மனிதன் தேவன் நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட அவருடைய செய்தி நமக்கு ஓரளவு பின்பற்றுவோமேயானால் மனிதரில் மனிதனாயிருந்து மனிதரில் மனிதனானாலே நம்ம சிறப்புப்பட முடியும். அப்பேற்பட்ட வாழ்வினை வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்ற திருத்தந்தை, உலகம் பூரா போற்றுகின்ற இந்த அண்மை காலத்திலே இத்தனை கோடி மக்கள் ஒருவருக்காக அழுகையும் அன்பையும் அவருடைய மறைவை குறித்து பேசிய தன்மையும் உலகத்தில்
இவரை தவிர யாரும் கண்டதில்லை இந்த அண்மை காலங்களில். அத்தனை நாட்டு தலைவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. எத்தனை 170 நாடுகளுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள், பிரதம மந்திரிகள், அமைச்சர்கள், மன்னர்கள், அரசர்கள் என்று எல்லோரும் வந்தார்கள். அதையெல்லாம் சிறப்பு இல்லை. அவர் எளிய மனிதராக இருந்தார் பாருங்கள். சாமானியனுக்கும் சாமானியன், கடையனுக்கும் கடையனாக இருந்தார் பாருங்கள். ஒரு குழந்தை விளையாடும் போது எப்படி தாத்தாவாக இருந்தார், அதுதான் சிறப்பு. அந்த பதவிக்கு போயிட்டா தன்னிலை மறந்துடுவாங்க எல்லோரும். அது இயற்கை, இயல்பு. ஒரு மனிதன் தன்னிலை மேல்நிலை போக போக தன்னுடைய இயல்பான குணத்தை மறக்கப்பட்டு விடும். ஆனால் அதிலிருந்து ஊருக்கு துளி கூட அவர் பெறவில்லை. இயல்பாக என்ன குணத்திலே அவர் இளமையில் இருந்தாரோ அந்த குணத்திலேயே அவர் வாழ்ந்து இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார், உலகத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிறார். உலக மக்களுக்கு எல்லோருக்கும் தலைவராக அவர் வீட்டிருக்கிற அளவுக்கே அவர் உயர்ந்திருக்கார் என்பது நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கின்ற செய்தியாக நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய புகழ் ஓங்கும். அவர் எண்ணப்படியே வருகின்ற அடுத்து வருகின்ற திருத்தந்தையாரும் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே அதே நிலையில் இருந்து இன்னும் கூடுதலாக வழிநடத்த எல்லாம் வல்ல அவருடைய அருளும் இயேசுபிரானுடைய அருளும் கிட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். அவையில் வீற்றிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும், இன்னும் உள்ளே அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தந்தை என்பவர் மிக எளிமையானவர் என்று எல்லாரும் சொன்னார்கள். திருத்தந்தை என்பவர் யார் என்றால் அவர் ஒரு அரசர் என்றும் சொல்லப்பட்டது. ஆம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்று நாங்கள் கொண்டாடுவோம். அவருக்கு பதிலாக இவ்வுலகிலே ஏற்படுத்தப்பட்டவர் தான் பேதுரு என்பவர், புனித பேதுரு, விக்கர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த பேதுருவின் பதிலாளாக வரக்கூடிய 266வது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் ஆவார். ஆகவே அவர் அந்த இயேசுவின் வழி வருபவராக, அவருடைய வாரிசின் வழி வருபவராக இருப்பதால் அவரும் அரசர் என்ற அந்த நிலை இருக்கின்றது. எனவேதான் பாப்பரசர் என்று சகோதரி சொன்னது போல அவரை அழைத்தார்கள். ஆனால் அவர் அத்தகைய மரியாதையை விரும்பவில்லை, ஆடம்பரத்தை விரும்பவில்லை. அவர் எளிமையையே விரும்பினார். அவருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது அவர் அர்ஜென்டினாவில் ஒரு துணை ஆயராக இருந்தார். அதன் பிறகு பதவி உயர்வு பெற்று இணை ஆயராக உயர்ந்தார். அதன் பிறகு பதவி உயர்வு பெற்று அவர் பேராயராக மாறினார். அதன் பிறகு அவர் கர்தினால் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். படிப்படியாக மேலே வந்தார். அவர் அப்படிப்பட்ட காலத்திலே எப்படி வாழ்ந்தார் என்றால், அவருக்கென்று ஆடம்பரமான மாளிகை இருந்தாலும் அதை விட்டு பொதுமக்கள் வாழக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை, அப்பார்ட்மெண்ட் தெரியும் எல்லாருக்கும் இந்த காலத்தில், அதில் தங்கி இருந்தார். அவருடைய வாழ்வு அவ்வளவு எளிமையானதாக இருந்தது. அவர் பயன்படுத்துவதற்கென்று அவருக்கு ஒரு வாகனம் ஒட்டி வாகனம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை விட்டு அரசு பொது போக்குவரத்தை பயன்படுத்தினார். எனவே இவ்வாறு அவர் ஒரு எளிமையின் இலக்கணமாக இருந்தார். அவருடைய 12 ஆண்டு கால வாழ்விலே திருத்தந்தையாக இருந்தபோது அவர் முதலில் என்ன செய்தார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். நமக்கு ஒரு பாப்பரசர் கிடைத்திருக்கிறார் என்ற அறிவிப்பு வரும். அந்த ஜன்னலிலே வந்து காட்சி கொடுப்பார். அங்கிருந்து மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்குவார். உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சேர்ந்தாற்போல் எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் உள்ள மக்களுக்கும் ஊபி எத் ஓர்பிஸ் என்ற அந்த ஆசிரியரை கொடுப்பார். ஆனால் இவர் அதற்கு மாற்றாக என்ன செய்தார் தெரியுமா? மக்கள் கூட்டத்தின் முன்பாக வத்திக்கான் சதுக்கத்திலே தலை குனிந்து ஜன்னல் வழியாக, எனக்கு உங்களுடைய ஆசியை கொடுங்கள். அந்த ஒரு எளிமை, அந்த ஒரு தாழ்ச்சியான பண்பு, தான் உயர்ந்தவன் என்று நினைக்காமல்
தான் மக்கள் பணியாளன் இப்போ சொன்னார்கள் அல்லவா, அவர் இறை ஊழியருக்கெல்லாம் ஊழியர், இறை பணியாளருக்கெல்லாம் பணியாளர், செர்வும் செர்வோரும் தேயி என்று லத்தீன் மொழியிலே சொல்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதராக இருந்தார். இதன் காரணமாகத்தான் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு உரிய சிம்மாசனம் தங்கத்தால் இழைக்கப்பட்டது. அது வேண்டாம் என்று ஓரம் கட்டி வைத்து விட்டார். அந்த ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை, சாதாரண ஒரு இருக்கை போதும் என்று அந்த நாமெல்லாம் அடித்து பிடிச்சி எப்படா கிடைக்குன்னு போச்சார். ஆனால் அதற்கு அவர் ஆசைப்பட்டவர் அல்ல. அதே போல் அவருக்கு அணிவதற்கு இது போன்ற இந்த சிலுவை நெஞ்சில் அணிய வேண்டும், பெக்டரல் கிராஸ் என்று சொல்வோம். இது எல்லா ஆயர்களும் கட்டாயம் அணிந்திருப்பார்கள். ஏனென்றால் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் இயேசு என்பதை வெளிப்படுத்தும் நோக்கிலே அந்த சிலுவை திருத்தந்தைக்கு உரியது என்பது பலவிதமான விலை உயர்ந்த கற்களால் அழகு செய்யப்பட்டதாகும். அதைத்தான் பல திருத்தந்தையில் அணிந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு அந்த ஆடம்பரம் வேண்டாம், சாதாரண சிலுவை எனக்கு இருந்தால் போதும். இது போன்ற ஒரு மெட்டல் சிலுவையை அவர் போட்டுக்கொண்டார். அந்த எளிமையை சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாப்பரசர் என்றால் அவர் காலணி அணியும் போது ஐரோப்பியர்கள் ஷூ அணிவார்கள். அந்த ஷூ அணியும் போது பாப்பரசருக்கு என்று சிகப்பு வண்ணத்திலே உள்ள தோளினால் சாயம் பூசப்பட்டதாக இருக்கலாம், அதைத்தான் பயன்படுத்துவார்கள், ரெட் ஷூ. ஆனால் இவர் சொல்லிவிட்டார், இவ்வளவு காலம் நான் கருப்பு கலரிலே கருப்பு வண்ணத்திலே ஷூ அணிந்திருக்கிறேன், வழக்கமான ஷூ, எல்லாரும் அணியக்கூடிய ஷூ ஐரோப்பியர்கள், அதையே நான் அணிந்து கொள்கிறேன், அது எனக்கு போதும் என்று அவர் அதை சாதாரண ஒரு ஷூ போட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆக இவ்வாறெல்லாம் திருத்தந்தை அவர்கள் இந்த எளிமைக்கு முழுமையான இலக்கணமாக அவர் இருந்தார். அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? மாதத்திற்கு 27 லட்சம் ரூபாய், 27 லட்சங்கள். ஆனால் அவர் இறக்கும்போது அவரிடம் இருந்த தொகை, வங்கியில் இருந்த தொகை $100 குறைவான தொகை. ஒரு அதிகபட்சம் போனால் 8500 ரூபாய் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் திருத்தந்தையிடம் இருந்த காசு. அவர் தனக்கு நினைத்திருந்தால் மாதம் கிடைக்கும் காசை 12 ஆண்டுகள் சேர்த்திருந்தால் பல கோடிகள் சேர்த்திருக்கலாம். அந்த பணத்தை எல்லாம் அவர் அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் அவர் மாதம் கிடைத்த உடனேயே அனுப்பி விடுவார் என்று அந்த செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு மனிதன் ஒரு எளிமையின் இலக்கணம் என்பதற்கு முக்கியமான அடையாளமாக அவர் இருந்தார். அவர் விரும்பிய மற்றொரு முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டால், உலகிலே அமைதி நிலவ வேண்டும். பல பேரும் அமைதியை பற்றி சொல்கிறார்கள். அவர் முக்கியமாக எடுத்த முயற்சிகள் என்ன என்று சுருக்கமாக பார்த்தோம் என்றால், அவர் விரும்பிய அமைதி, நாடுகளிடையே போர்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் சுவர்களை கட்ட வேண்டாம், பாலங்களை கட்டுங்கள் என்று சொன்னது போல அந்த பாலங்களை கட்டுவதில் அவர் ஆர்வமிக்கவராக இருந்தார். எனவேதான் அவர் இந்த காசா இஸ்ரேல் போரிலே அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்பினார். தெற்கு சூடான் அதிபரிடம் உள்நாட்டு கலகங்கள், போர்கள், குழப்பங்கள், மக்கள் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய காலடியில் திருத்தந்தை போப் அவர்கள் விழுந்து வணங்கினார். ஆக இவ்வாறெல்லாம் அவர் செய்தார். அதே போன்று ரஷ்யா உக்ரைன் போர் ஓய வேண்டும் என்று பல முறை செய்தி கொடுத்து வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். எனவே அவர் அமைதி விரும்புபவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைய சமூகத்தில் நாம் பார்ப்பது மற்றொரு அம்சம், பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நம்முடைய சமூகம் பெரும்பாலும் ஆண் ஆதிக்க சமூகமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆண் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்பதில் அவர் கருத்தாக இருந்தார். எனவே தான் சகோதரி சொன்னது போல அவர் திரு அவையிலே பல நூற்றாண்டுகளாக 15-20 நூற்றாண்டுகளுக்கு நெருக்கமாக இயேசு செய்ததை போல பெரிய வியாழன் என்று சொல்லக்கூடிய இயேசுவின் உயிர்ப்பு திருவிழா ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் வருகின்ற வியாழன் அன்று
அந்த கடைசி இறுதி இராவுணவை சாப்பிடுவார்கள். அந்த நேரத்தில் இயேசு செய்த செயல் இதுதான். 12 திருத்தூதர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய காலடிகளை கழுவுவார், தண்ணீர் ஊற்றி கழுவுவார். இது யார் செய்கிற வேலை அப்படின்னா, யூத பாரம்பரியத்தில், ஐரோப்பிய பாரம்பரியத்திலையும் கூட, இயேசு வாழ்ந்த காலத்திலையும் கூட அடிமைகள் தங்களுடைய எஜமானருக்கு செய்கின்ற வேலை. வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, முக்கியமாக இறந்தோர் வீட்டுக்கு சென்று விட்டு வந்தால் குளிச்சுட்டு வா, கைகால் அலம்பிட்டு வா எல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே அந்த வெளியே இருந்து வரக்கூடிய வீட்டு தலைவனை இவ்வாறு தான் வரவேற்க வேண்டும். ஆக இயேசு கடவுள், ஆனால் அவர் அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் என்றால் அது மாபெரும் செயல். தான் படைத்த தன்னுடைய படைப்புகளை அவர் உயர்வாக நினைத்து, தன்னை அவர்களை விட தாழ்வாக நினைத்து இயேசு அவர்களுடைய காலடிகளை கழுவினார் என்றால் அந்த ஐடியாலஜி, அந்த எண்ணம் திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற திருச்சபை இன்றும் அதை கடைபிடித்து வருகிறது. நீங்கள் திருத்தந்தையை பார்த்திருப்பீர்கள். அவரும் கால்களை பெண்களுடையதாகவோ ஆணுடையதாகவோ இஸ்லாமியருடையதாகவோ கிறிஸ்தவருடையதாகவோ பிற மதத்தை சார்ந்தவருடைய காலடிகளாக இருந்தாலும் அவர் அதை செய்திருக்கிறார். இத்தனை நூற்றாண்டுகளை கடந்து வந்த இந்த பாரம்பரியத்தில் எந்த ஒரு திருத்தந்தையும் பெண்களுடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்று கொடுத்ததே இல்லை. இதை சொன்னபோது பழக்கப்பட்ட வாடிக்கையாகிவிட்ட இந்த சடங்கிற்கு பழகி போன கிறிஸ்தவ ஆயர்கள், குருக்கள், மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது உண்டு. இருந்தாலும் அந்த எதிர்ப்பையெல்லாம் கடந்து அவரே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி அதை இன்று நிலைநிறுத்தி இருக்கிறார். எனவே அவர் பெண்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். அவர்களை சமுதாயத்தில் அவர்களுக்குரிய இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, கடவுள் உலகை படைத்த போது ஆணுக்கு பெண்ணை சமமாக நிகராக படைத்தார். அந்த நிலை வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். மனிதர் தங்களுடைய பலவீனங்களால் பெண்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தார். அதே போன்று வத்திக்கான் அரண்மனையிலே, வத்திக்கான் அலுவலகங்களிலே ஒரு கர்தினால் அளவுக்கு, ஆயர், பேராயர், கர்தினால், அந்த கர்தினால் மட்டத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு சிஸ்டரை, அருள் சகோதரியை, ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார். அதற்கும் நிறைய எதிர்ப்புகள் வத்திக்கானிலேயே இருந்தன. ஆனாலும் அவற்றை கடந்து அதை செய்திருக்கிறார். ஆகவே அவர் பெண்கள் மீது அவர்கள் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பதில், வேறுபாடு காட்டக்கூடாது என்பதில் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார். கடைசியாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்பது அகில உலக ஆயர்கள் 2000 பேருக்கு மேற்பட்டோர் சேர்ந்து நடத்திய இந்த மாநாடு, எக்குமெனிக்கல் மாநாடு, பொதுச்சங்கம் என்று சொல்வார்கள். அதில் திருத்தந்தையோடு 2000 மேற்பட்ட ஆயர்கள் பங்கேற்றார்கள். அது வத்திக்கானிலே நடந்தது. அது நடக்கின்ற போது அவர்கள் 3 ஆண்டுகள் நடந்த பிறகு அந்த அறிக்கையை வெளியிடுவார்கள். அந்த அறிக்கை 16 புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. அதில் இன்றைய உலகில் திரு அவை என்ற இடத்திலே அவர் சொல்லுகிறார். இன்னும் பிற மதங்களோடு உள்ள உறவு என்பதை சொல்லுகின்றார். இவர் சொல்லவில்லை, திரு அவை சொல்லியிருப்பது. திருச்சபை என்ன சொல்லியிருக்கிறது என்றால் 2 காரியங்கள். ஒன்று, கிறிஸ்தவர்களுக்குள் பிளவுகள் இருக்கக்கூடாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர், நாங்கள் லூத்ரன் கிறிஸ்தவர், நாங்கள் தென்னிந்திய கிறிஸ்தவர்கள், நாங்கள் பெந்தகோஸ்துகள், நாங்கள் சர்ச் ஆஃப் காட், இப்படியெல்லாம் பிளவுகள் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றாக இணைந்து, நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், நமக்குள் பிளவுகள் இருக்கின்றன, அது உலகிற்கு முன்பு அவமானமாக இருக்கும். ஆகவே எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும். அதைத்தான் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான ஒரு திட்டமாக கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஜனவரி மாதத்திலே ஒரு 8 நாட்கள் கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரம் என்று சொல்லி கொண்டாடுவோம். ஆகவே இந்த ஒரு இணக்கமான சமய சூழ்நிலை வர வேண்டும் என்று விரும்பினார். இந்த வாய்ப்பு எல்லா மறை மாவட்டங்களுக்கும் கிடைப்பது இல்லை. பல மறை மாவட்டங்களில்
அங்கு லூத்தரன் சபையின் ஆயரோ அல்லது சிஎஸ்சி சபையின் ஆயரோ இருப்பது இல்லை. ஆனால் நம்முடைய திருச்சி ஒரு வகையிலே பாக்கியமானது. இங்கே கத்தோலிக்க ஆயர் இருக்கிறார்கள், சிஎஸ்ஐ ஆயர் இருக்கிறார்கள், லூத்தரன் திருச்சபையின் ஆயர் இருக்கிறார்கள். ஆகவே நாம் நடத்துகின்ற இந்த இது எங்களுக்குள் முதலில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, எல்லாருமே இணைந்து மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். அதில் எல்லாரும் உறுதியாக இருப்பவர்கள். ஏனென்றால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் எங்களுக்கு சொன்னது, 1965 சொன்னது, இன்டர் ரிலிஜியஸ் டயலாக், அதாவது எல்லா சமயங்களும் இணையானவை, வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது, போர்கள் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றாக இணைந்து வளர்வதற்கு ரிலிஜியஸ் டயலாக், அதாவது பல் சமய உரையாடல் வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அந்த அளவில் தான் நாம் இந்த கூட்டங்களை நடத்துகின்றோம். அது கிறிஸ்தவ திருவிழாவோ, இஸ்லாமிய திருவிழாவோ, அல்லது நம்முடைய இந்து சகோதரர்களுடைய திருவிழாவோ, அல்லது சீக்கிய சகோதரருடைய திருவிழாவோ, அல்லது பௌத்த மதத்தை சார்ந்த திருவிழாவோ, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக, ஒரு விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள். நமக்குள் மதத்தின் பெயரால் பூசல்கள், போர்கள், சண்டைகள், பாகுபாடுகள், வேறுபாடுகள் வரக்கூடாது என்பதை நாம் சிந்தனையிலே நிறுத்த வேண்டும். எனவே இந்த நாளிலே இந்த பல்சபை உரையாடலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவர் நம்முடைய மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள். எனவே நான் இந்த நாளிலே அவருக்கு இது எல்லாம் சொல்லி அஞ்சலி செலுத்துகின்ற இவ்வேளையிலே அவர் உருவாக்கிய இந்த, அவர் வலியுறுத்திய, மேன்மைப்படுத்த விரும்பிய பல்சமய உரையாடல் நம் வழியாக மென்மேலும் சிறப்படைய வேண்டும் என்று நான் என்னுடைய வாழ்த்தை கூறிக்கொள்ளுகிறேன். அவர் விண்ணகத்திலிருந்து நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி இந்த ஆசியை பெற்றுக் கொடுப்பார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு அவரும் நமக்காக பரிந்துரை செய்வாராக. வாழ்த்துக்கள். நன்றி இந்த வாய்ப்பிற்கு. திருச்சபைகளின் மீதும் திருத்தந்தையர்களின் மீதும் இளம் வயதிலிருந்து எனக்கு ஒரு மாளாத பற்றுறுதி உண்டு. அதற்கு காரணம், போர்ச்சுகலின் பிடியில் இருந்த கோவா மண்ணை மீட்பதற்காக போராடியவன் விடுதலை வீரன் மோகன் ரானடே. அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து 1967ஆம் ஆண்டு வாடிகன் நகரத்தில் போப்பாண்டவர் 6வது பவுலை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற போது, வாடிகன் மாநகரத்தில் எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது, இங்கே வருகிறவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், போர்ச்சுகல் பிடியிலிருந்து கோவா மண்ணை மீட்பதற்காக போராடிய வீரன் மோகன் ரானடே கொடுஞ்சிறையில் 5 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கிறார். 26 ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுஞ்சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவீரனை நீங்கள் விடுதலை செய்தால் போதும் என்று சொன்னார். 6வது பவுல் போப்பாண்டவர் மோகன் ரானடே அவர்களை விடுவித்தார்கள். மோகன் ரானடே ஓடி வந்து அண்ணாவிற்கு நன்றி சொல்ல வந்தபோது அண்ணா மறைந்து போனார். அத்தகைய திருத்தந்தையர்களின் வழியிலே தான் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பேருள்ளத்தோடு இந்த மேடையில் இருக்கிறேன். இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதைப் போல, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிறந்தது அர்ஜென்டினா. அந்த மண்ணே விடுதலைக்கான மண் தான். அந்த மண்ணில் தோன்றியவன் சேகுவாரா புரட்சியாளர். ஆனால் அந்த மண்ணில் பிறந்த கியூபா நாட்டின் புரட்சிக்காக போராடியவன். பிடல் காஸ்ட்ரோ வெற்றி பெற்றதற்கு பிறகு தங்க பேழையிலே நீங்கள் உயர்ந்த இடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னபோது அதை மறுதளித்து விட்டு கியூபா வெற்றி பெற்று விட்டது, என்னுடைய அடுத்த இலக்கு பொலிவியா, அந்த மண்ணின் விடுதலைக்காக போகிறேன் என்று சொன்னான் சேகுவாரா. சேகுவாரா பிறந்த அர்ஜென்டினாவில் பிறந்ததுனாலோ என்னவோ புனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினா மண்ணிலிருந்து 142 கோடி
இந்த கத்தோலிக்கர்களின் தலைவர்களாக இருந்த போதும் கூட அந்த வாடிகர் நகரத்தின் பேரரசராக இருந்து கொண்டு கண்ணாடி பேழைக்குள் இருந்து பார்க்கவில்லை, மக்களின் மன்றத்தில் இருந்து பார்த்த திருத்தந்தை என்பதனால் நன்றி பெருக்கோடு இந்த அவையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நான் முதலிலே நம்முடைய பேராயருக்கும் அதை போல இந்த ஒன்றிப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்து பல்சமய உரையாடலுக்கு வீதியை உருவாக்கி தருகிற சார்லஸ் நம்முடைய அருள் பணியாளர் சார்லஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முறையாக நன்றி சொல்லுகின்ற இந்த நன்றி கடமையோடு இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை பல்சமய உரையாடலுக்கான வித்தாக மட்டுமல்ல விருட்சமாக வளர வேண்டும் என்று தலைமையுரையிலே வாழ்த்தி அமர்ந்திருக்கிற திலகவதியார் ஆதீனம் புதுக்கோட்டையில் பல்வேறு புத்தகங்களை இன்றைக்கு இந்த மண்ணில் தமிழ் இலக்கிய புத்தகங்கள் மட்டுமல்ல சைவ சித்தாந்த நூல்களை தொகுத்து தருகிற உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிற மக்களின் ஆதீனம் நம்முடைய திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களுக்கு 2 நாளைக்கு முன்பு தொலைபேசியிலே நம்முடைய இயக்குனர் அருள் பணியாளர் சார்லஸ் அவர்கள் தொடர்பு கொண்ட மாத்திரத்திலே வருகிறேன், இந்த திருத்தந்தைக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதுதான் பேராய பணி என்று வந்திருக்கிற அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதனை தொடர்ந்து இந்த நிகழ்விலை உரையாற்றுகிற போது ஒரு பொது பாதையை திறந்து வைத்திருக்கிற நம்முடைய திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய ஆயர், இந்த பணிகளெல்லாம் எப்படி சிறப்பாக திருச்சி மறை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அந்த சூட்சமத்தை இப்போது புரிந்து கொண்டேன். நம்முடைய மறை மாவட்ட ஆயர் தந்திருக்கிற சுதந்திரமும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த நோக்கமும் தான் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆகவே இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைமையேற்றிருக்கிற மேதகு முனைவர் ஐயா ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதை போல இந்த மண்ணில் சமய நல்லிணக்கம் வளர வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய சொந்தமாக இன்றைக்கு நாங்கள் ஜமால் முகமது கல்லூரி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கல்லூரியாக மதிக்கின்ற அந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சையத் அகமது புரோஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து இந்த புகழ் வணக்க உரையிலே பங்கேற்றிருக்கிற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருவையினுடைய துணைத் தலைவர் அருள் பணியாளர் ஸ்டான்லி தேவகுமார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய நிறுவனராக இருக்கிற அன்பிற்கினிய சகோதரி திருமிகு கிறிஸ்டி சுபஸ்திரா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். பல்சமய உரையாடல் மன்றம் நிகழ்வுகள் எதுவானாலும் அந்த நிகழ்விலை வெள்ளுடை தரித்து நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உறையூர் திருச்சியை சேர்ந்திருக்கிற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அன்பு சகோதரி தேவகி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதை போல தஞ்சை திருமண்டலத்தினுடைய தென்னிந்திய திரு அவையினுடைய பேராயர் ஆணையாளர் பேசுகிற போதே இந்த கிறிஸ்தவத்திற்குள் ஏற்படுகின்ற சபைகளுக்குள் இருக்கின்ற இந்த ஒன்றிணைப்பு தொடர்பாக அந்த கருத்தியலை முன்வைத்திருக்கிற அன்பிற்கினிய அருள்பணி முனைவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய பல்சமய உரையாடல் மன்றத்தின் மூலமாக நன்றி தெரிவிக்கிறேன். அதை போல புத்தம் அமைப்பினுடைய தலைமை பிக்காக இங்கே வருகை தந்து சுருங்க சொன்னாலும் நாம் விளங்க சொல்லுகின்ற அளவிற்கு தன்னுடைய கருத்தியலை இங்கே பதிவு செய்திருக்கிற புத்த பிட்ஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதை போல நாளும் கோலும் தோற்றாலும் மக்கள் நலப்பணியிலே தொடர்ந்து ஈடுபடுவதுதான் என்னுடைய பெண்ணிய செயல்பாடு என்று சமூக நலத்தின் மூலமாக ஈடுபட்டு வருகிற 59வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் திருமிகு அன்பு சகோதரி கீதா பாலமுருகன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதை போல ஜமாத்தே இஸ்லாமியின் திருச்சியினுடைய தலைவராக இருக்கிற முனைவர் ஹஜ் மொய்தீன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். தொடக்கத்திலே நான் நன்றி தெரிவித்தாலும் இந்த ஒன்றிணைப்பு கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிற நம்முடைய புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குனர் அருள்பணி முனைவர் சார்லஸ் அவர்களுக்கு இந்த மன்றம் பல்சமய உரையாடல் மன்றம் நன்றி தெரிவிக்கிறது. அதே போல தொடக்க நிகழ்வாகவே திருத்தந்தை அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இறை மன்றாட்டை உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, இந்த பல்சமய உரையாடல் மன்றம் எடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு சாதாரண ஊழியரை போல அமர்ந்து கொண்டு கேட்பதும் ரசிப்பதுமாக இருக்கக்கூடிய திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி அந்துவான் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதை போல தொடக்கத்திலேயே அமைதியின் தூதனாய் என்னையவே மாற்றும் என்று ஒரு பாடலை பாடி
புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக தொடர்ந்து பாடல் பாடுகின்ற அரங்கேற்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற திருமிகு பிரான்சிஸ் லியோ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மேடையிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், ஆனால் கீழே இருந்து கொண்டு இதயபூர்வமான மலர் வணக்கத்தை செலுத்தியிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கடைசியாக நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பல்சமய உரையாடல் மன்றம் விரிவடைகிற போது ஒரு சமயம்தான் இருக்கும், அது மானுட சமயம், மானுட நல்லுறவு என்கின்ற அந்த இணக்கம்தான் இருக்கும். அதை ஓங்கி கைப்பிடிப்பதற்காகத்தான் எத்துணை இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த சமய ஒன்றிணைப்பு இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜான்பால் உரையாடல் மன்றத்தோடு கைகோர்த்திருக்கிறோம். ஜான்பால் உரையாடல் மன்றத்தின் எல்லா இலக்குகளுக்கும் லட்சியங்களுக்கும் நாம் என்றைக்கும் துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.